என்னப்பா பஞ்சாயத்துக்கு எல்லோரும் வந்தாச்சா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பஞ்சாயத்து ரீஃபர் ட்ரபுள் ஷூட். மேபி இந்த வீடியோ இடிசியை கண்டெய்னர் ஃப்ளீட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்படியே இந்த வீடியோவை கண்டெய்னர் ஃப்ளீட் ஜாயின் பண்ணுறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இந்த சிஏ யூனிட்டில். சிஏ அப்படின்னா கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர். என்ன ப்ராப்ளம்னா வேக்யூம் லாஸ் 671 அலாம் கோட். இப்போ வேக்யூம் லாஸ்னால் நம்ம வேக்யூம் பம்ப் மோட்டரை பார்ப்போம். இங்கே பாருங்கள், சுத்தமாக ஆயில் இல்லை. ஸோ நம்ம ஆயில் ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சைடு எலக்ட்ரிக்கல் சைடும் செக் பண்ணிப்போம். மொத்தமாக ரெண்டே ப்ராப்ளம் தான் இருக்குது, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல். எலக்ட்ரிக்கல்னால் கனெக்ஷன், மெக்கானிக்கல் அப்படின்னா பம்ப் மோட்டர் இந்த சைடு. ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் சைடு நம்ம ஷேர் பண்ணிப்போம். ஓகே, இந்த சைடு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. பட் எனிவே நம்ம வேக்யூம் பம்புக்கு ஆயில் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது K9 அண்ட் K10 இந்த கான்டாக்டர் தான் எம் பம்ப் மோட்டர், அதாவது மோட்டரோட பம்ப் அதுக்கு ரிலேட்டடான கான்டாக்டர்ஸ். லாஸ்ட் டைம் நான் K9 அப்படிங்கிற கான்டாக்டர் வேறு ஒரு யூனிட்டில் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதே ப்ராப்ளம் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இங்கே ரெண்டு கான்டாக்டருமே யூஸ் ஆகுது. நான் ஆல்ரெடி கான்டாக்டரோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிட்டேன். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு K9 அண்ட் K10 இந்த கான்டாக்டர் ரெண்டுமே அதுக்கு யூஸ் ஆகுறது. K10ங்கிற கான்டாக்டர் விண்டு வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நிற்கக்கூடிய முடியல. அப்புறமா ஒரு இடத்துல ஓகே 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 இப்போ வேக்யூம் பம்ப் ஆயில் ரீசார்ஜ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஆயில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆயில் எடுத்து வந்துருக்கிறேன், ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிட் ஆஃப், அப்புறம் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூனிட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை தான் நம்ம வேக்யூம் பம்ப் மோட்டருக்கு ரீஃபில் பண்ண போகிறோம். இந்த ஆயில் டேங்கோட கெப்பாசிட்டி 350 ml. ஆயில் டேங்கில் சுத்தமாக ஆயிலே இல்லை. நான் கேப்பை ஓப்பன் பண்ணோன்னா ஒயிட் ஸ்மோக் வெளியே இருந்து வருது. ஒன்ஸ் நான் ஆயில் ரீஃபில் பண்ணும்போது உள்ளே இருந்து சவுண்ட், விச் மீன்ஸ் ஹீட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். இப்போ வேக்யூம் பம்புக்கு ஆயில் ரீசார்ஜ் பண்ணியாச்சு. ரீசார்ஜ் பண்ணிட்டு யூனிட்டை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது எல்லா சென்சார்ஸும் செக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ யூனிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அதில் காமிக்கிற CO2 O2 ரீடிங்ஸ் அதை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா திரும்ப மால் ரிஃப்யூஸ் பண்ணுற ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ மேனுவல் ஆப்ரேஷனில் போடணும். மேனுவல் ஆப்ரேஷன் மோட்டில் போயிட்டு ஆல்ரெடி இந்த யூனிட் வந்து ஆப்ரேஷன் மோட் ஆட்டோவில் இருக்குது. ஸோ இதை இப்போ மேனுவலுக்கு நம்ம மாற்றணும். ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர் and select, then again enter manual. ஓகே, இப்போ நம்ம மேனுவல் மோடில் போட்டாச்சு. இப்போ வேக்யூம் பம்பை நம்ம மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நேரம் பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகாமல் தான் இருந்துச்சு, ஒர்க் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஆயில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம், ஆன் பண்ணுறோம். இந்த சிஏ யூனிட்டோட மெம்பரின் ப்ரெஷர் வந்து 60லேருந்து 120 ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ 31 பார் தான் இருக்குது. ஸோ மேனுவலாக பம்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் 60 கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம பம்பை வந்து மேனுவல் ஆப்ரேஷனுக்குலேருந்து ஆட்டோ ஆப்ரேஷனுக்கு மாற்றிக்கலாம். 44 ப்ரெஷரில் இருக்குது. இப்போ ஓகே, யூனிட் 60 ப்ரெஷர் வந்துச்சு. யூனிட் இப்போ இன்ட்ரேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பஞ்சாயத்து எவாப்ரேட்டர் ஹை கான்டாக்டர். இந்த பஞ்சாயத்தை நம்ம இந்த யூனிட்டில் நம்ம மாற்ற போகிறோம். எவாப்ரேட்டர் மோட்டர் கான்ட்ராக்டர் வந்து K6 அண்ட் K7, ஒன் ஃபார் ஹை ஸ்பீட் அண்ட் ஒன் ஃபார் லோ ஸ்பீட். இப்போ நம்ம ஹை ஸ்பீட் கான்ட்ராக்டர், அதாவது K7 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த K6 K7 ரெண்டையுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணி விடணும். விச் மீன்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதை தான் நான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அமைக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரெண்டு K6 கான்ட்ராக்டர் அண்ட் K7 கான்ட்ராக்டர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கான்ட்ராக்டரோட ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். கான்ட்ராக்டர் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு கான்ட்ராக்டருக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். விச் மீன்ஸ் அது மேக்கரை பொறுத்து அமையும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது Danfoss. ஸோ இதுக்கு ஒரு டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அமௌண்ட் இருக்கும், ஸ்னைடருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது Danfossக்கு வந்து 5 ohms, அதுதான் ரேஞ்ச். 5 ohms கீழே இருக்கக்கூடாது. ஷுட் பி 5 ohmsக்கு மேலே இருந்தால் ஓகே.
5 ohmஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது. அந்த 2 காண்டாக்டருக்குமே நல்லா தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் சைடு செக் பண்ண வரைக்கும் 2 காண்டாக்டருமே நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ காண்டாக்டர் சைடு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் சைடு செக் பண்ண போகலாம். கனெக்ஷன் சைடுங்கிறப்போ கண்ட்ரோலர் சைடு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோலர் டெர்மினலில் கனெக்ஷன் வந்து X15 X17, ஒன் ஃபார் ஹை ஸ்பீட், ஒன் ஃபார் லோ ஸ்பீட். இப்போ நம்ம இந்த X17 அப்படிங்கிறத நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். மற்ற எல்லா கனெக்ஷனுமே ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த X17 மறுபடியும் நம்ம ரிமூவ் பண்ணதை போட்டுடலாம். கண்ட்ரோலர் கனெக்ஷனில் எந்த ப்ராப்ளம் இல்லை. காண்டாக்டர் கனெக்ஷன் தான் லூஸ் கனெக்ஷன் ஆச்சு. இப்போ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ யூனிட் ஓகே. இப்போ யூனிட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் அப் ஆகிட்டு இருக்குது. ஒன்ஸ் ஸ்டார்ட் அப் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு மால்ரிஃப் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறக்கு எல்லா டேட்டாவும் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இன்றைக்கி என்னோட சண்டே இந்த மாதிரி ட்ரபுள் ஷூட் ரீஃபர்ஸோடய போயிடுச்சு. இந்த வீடியோ ரெண்டில் கொஞ்சமாக நீங்கள் ரீஃபர்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி ட்ரபுள் ஷூட் வீடியோ போடுவோம். பாய்.